கைஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏன்னா இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாமினேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் அதுவுமே கூட நமக்கு முடியல. ஏன்னா பொங்கல் லீவ்ல இப்ப இருப்போம். அடுத்து 24 தான் எல்லாருக்குமே எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்துரும். அதுல இடையிலே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாமும் வந்துரும். சோ இதுல எப்படி நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியா படிச்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கு உங்களுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இத படிச்சா போதும். நம்ம வந்து பிசிக்ஸ்ல 6 2 மார்க் கொஸ்டின் எழுதணுமா? அதுல 5 கொஸ்டின்ஸ் வந்து எழுதிடலாம். ஏன்னா ஒண்ணு வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் கொஸ்டினா இருக்கும் இல்லையா? அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம தனி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் படிச்சீங்கன்னா 5 2 மார்க் எழுதிடலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து 5 மார்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 2 மார்க்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு 5 மார்க் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ அதுலயுமே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இதுல இருந்தே வந்துரும். சோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு பக்கா பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல டோட்டலா நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஷாக் ஆகாதீங்க. ஒரு 58 பிளஸ் இங்க ஒரு 39 மொத்தமா ஒரு 87 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 2 மார்க் மட்டுமே நான் 87 படிக்கணுமா? இதுக்கு அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வேற இருக்கே அப்படின்னா நமக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இவன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கனா இப்ப இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா 2 மார்க் டோட்டலா 87 கொஸ்டின்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 58 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க பாருங்க 58 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 58 கொஸ்டின்ஸ்மே என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஒரு 39 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இது என்னதுன்னா இது வரைக்கும் வச்ச ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப்லி அண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து மட்டுமே கொடுத்துருக்கோம். அத்தனை கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வெறும் 39 மட்டும் தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இதுல 39 இருக்கு. மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆனிச்சு. அதனாலதான் நான் 39 மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப இதுலயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா கொஸ்டின் வித் அது எந்த இயர்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்கோசம் தான் நம்ம இப்படி பிரிச்சு கொடுத்துருக்கோம். இதை மட்டும் படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா 5 2 மார்க் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் மட்டும் இல்ல 3 மார்க்மே. ஏன்னா இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, அதுக்கப்புறம் இந்த வாட் விச் ஒன் ஆஃப் த திஸ் இஸ் மோர் எலாஸ்டிக் ஸ்டீல் ஆர் ரப்பர் இந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரௌனியன் மூவ்மெண்ட், ஃப்ரீ ஆசிலேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் இந்த மாதிரி நான் இப்போ மார்க் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், கண்டிஷன்ஸ் ஃபார், அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். வேற என்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்? the escape speed, periodic and non-periodic motion, Hooke's law, degree of freedom. நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. கன்வர்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரீ பாத், அதுக்கப்புறம் what are the factors affecting sound in velocity of sound in gas, ஸ்கேலார் அண்ட் வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸோட டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, லெமிஸ் தியரம், அதுக்கப்புறம் டிஃபைன் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, அதுக்கப்புறம் இது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல நான் இப்ப மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. சோ அதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த அதர் அடிஷனல் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவர்ஸ் அண்ட் லாஞ்சிடியூடனல் ஃபோர்ஸ், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர்மே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி 0, டைம் ஆஃப் ஃபிளைட், அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ரவுண்டிங் ஆஃப் பாருங்க அங்கேயும் கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஃபைன் த different types of modulus of velocity, elasticity, physical quantities, restoring force and deforming force, different frequency of simple harmonic motion,
கிவ் த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுக்கப்புறம் இந்த வி யூஸ் ஸ்ட்ரா டூ சக்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒய். இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே 2 மார்க்லயும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதுலயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் எதெல்லாம் 2 மார்க்ல நம்ம கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35ல இருந்து 55 கொஸ்டின் வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலா நம்ம 80 கொஸ்டின் 87 கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, அதுல கரெக்டா சொல்லணும் ஒரு 35ல இருந்து 40 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அது 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அதே 35ல இருந்து ஒரு 40 கொஸ்டின், டோட்டலா ஒரு 80 கொஸ்டின் முடிச்சோம்னா நம்ம 2 மார்க்ல 5, 5 மார்க்ல 5 ஈஸியா எழுதி முடிச்சிடும். புக் ஃபுல்லா நம்ம படிக்கிறதுக்கு ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம படிச்சாவே போதும், ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா போதும். பிளஸ் அப்புறம் இன்னொன்னு என்ன, இந்த 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃப் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்போம், நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இயர் வைஸா கொடுத்துருக்கிறதுனாலையும் பிளஸ் அடிஷனல் கொஸ்டின் கொடுத்துருக்கனால உங்களுக்கு படிக்கிறது கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். அதுவும் ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. கண்டிப்பா உங்க ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? ஓகே. இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட் வைஸுமே நான் வந்து அப்லோட் பண்ண தான் போறேன். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இப்ப நான் கொடுத்துட்டேன் இல்லையா, இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம தேடி தேடி படிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கான ஆன்சர் கீ நான் வந்து ரெடி பண்றேன். ஓகேங்களா? அதையுமே நான் அப்லோட் பண்றேன். ஆனா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டுங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நமக்கு வந்து வியூஸ் அதிகமா வருதோ அந்த அளவுக்கு நாங்களும் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? சோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.